எல்லாருக்கும் வணக்கம். அய்யனா தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அந்த பதற்றம் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. ஸோ அதோட விளைவா இந்தியன் மார்க்கெட்ல ஒரு கடும் சரிவு அப்படிங்கிறது இருந்துச்சு. திரும்ப நிஃப்டி 50 24,000க்கும் கீழே போகி 23,820 அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. ஒரே நாள்ல 2% கிட்ட மார்க்கெட் கரெக்டா இருக்கு. ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஈரான் கூட நாங்க போட்ட சீஸ் ஃபயர் அப்படிங்கிறது ஓவர் ஆயிடுச்சு. ஸோ இனிமே அந்த சீஸ் ஃபயரை நான் மதிக்க போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் இன்னைக்கு நிஃப்டி 50ல ஒரு பெரிய சரிவு வந்ததுக்கான காரணமா இருந்திருக்கு. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் க்ரூட் ஆயில் பார்த்தோம் அப்படின்னா 6% இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஜம்ப் ஆயிருக்கு. திரும்ப $75 அப்படிங்கிற லெவலுக்கு க்ரூட் ஆயில் போயிடுச்சு. அடுத்து கோல்டு அண்ட் சில்வர் இது ரெண்டுமே இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல திரும்ப ஒரு ஃபால் அப்படிங்கிறத பார்த்துருக்கு. ஏன்னா க்ரூட் ஆயில் பிரைஸ் ஹை ஆச்சு அப்படின்னா இன்ஃபிளேஷன் ஃபியர்ஸ் அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லாவே அதிகமாயிருக்கு. கோல்டு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல திரும்ப $4,100க்கும் கீழே வந்துருச்சு. $4,055 per ounce அப்படிங்கிற லெவல்ல கோல்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்தியன் மார்க்கெட்ல ஆபரண தங்கம் கிராம் ஒன்னுக்கு 13,330 ரூபா அப்படிங்கிற லெவல்ல சேல் ஆயிட்டு இருக்கு. ரூபாவும் பார்த்தோம் அப்படின்னா 95 ரூபா கிட்ட இருந்துச்சு. இப்ப திரும்ப ஃபால் ஆகி 95.63 அப்படிங்கிற லெவலுக்கு போயிருக்கு. இந்தியன் மார்க்கெட் மட்டும் இல்ல, அமெரிக்கன் மார்க்கெட்டோட ஃபியூச்சர்ஸ் போய் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அங்கேயுமே எல்லா அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட்டுமே ஃபால்ல தான் இருந்திருக்கு. வால் ஸ்ட்ரீட் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5% கிட்ட ஃபால் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ இந்த டெவலப்மெண்ட் எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் உலகம் ஃபுல்லா மார்க்கெட் திரும்ப எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறது டிசைட் ஆகும். இன்னைக்கு ஷேர் ரிலேட்டட் அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா சவுத் இந்தியன் பேங்க்ல ஒரு நல்ல ஃபால் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல 9%க்கும் மேல கரெக்ஷன் அப்படிங்கிறது நடந்துருந்துச்சு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடியே ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி சவுத் இந்தியன் பேங்க்ல இதே மாதிரி ஒரு கரெக்ஷன் வந்துருந்துச்சு. அப்போ 38 ரூபா அப்படிங்கிற லெவல் வரைக்கும் பங்கு சரிஞ்சிருந்துச்சு. அப்போ இந்த பேங்கோட சிஇஓவான பிஆர் சேஷாத்ரி நான் என்னோட டென்யூரை கண்டினியூ பண்ண விரும்பல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதனாலதான் அப்ப அந்த சரிவு அப்படிங்கிறது நடந்துருந்துச்சு. இப்போ இந்த சரிவுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, புது சிஇஓ ஆர்பிஐ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. மகேஷ் முரளிதர் பாய் அப்படிங்கிற ஒருத்தரை ஆர்பிஐ இந்த பேங்கோட எம்டி அண்ட் சிஇஓவா அடுத்த 3 வருஷத்துக்கு அக்டோபர் 1ல இருந்து அப்பாயிண்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவருக்கு 30 வருஷம் பேங்கிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இங்க வரதுக்கு முன்னாடி கனரா பேங்க்ல சீஃப் ஜெனரல் மேனேஜரா பணியாற்றிட்டு இருந்திருக்காரு. பேங்கோட போர்ட் மீட்டிங் ஜூலை 16ஆம் தேதி நடக்குது. ஸோ இன்டர்னலா அங்கேயுமே பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இவர் சிஇஓ ஆக்ட் பண்ணுவாரு. ஸோ இந்த லீடர்ஷிப் சேஞ்ச்னால தான் இந்த சரிவு அப்படிங்கிறது மார்க்கெட்ல நடந்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு டெம்பரவரி செல் ஆஃப் தான். திரும்ப மார்க்கெட்ல அந்த ரிட்ரீவ் அப்படிங்கிறது நடந்துடும். ஏன்னா முன்னாடியுமே இந்த மாதிரி ஒரு சரிவு அப்படிங்கிறது நடந்து திரும்ப ஷேர் அப்படிங்கிறது ரிகவர் ஆயிடுச்சு. இந்த Q1ல பேங்க் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கிரெடிட் growth அப்படிங்கிறது 17% இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்கு. அடுத்து டெபாசிட் growth 11% க்ரோ ஆகிருக்கு. ஸோ ரெண்டுமே டபுள் டிஜிட்ல க்ரோ ஆயிருக்கு. பட் இருந்தாலுமே கிரெடிட் growth விட டெபாசிட் growth கம்மியா இருக்கு அப்படிங்கிறது இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்ல கொஞ்சம் பிரஷர் அப்படிங்கிறத போடலாம். அதே சமயத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்பெனி இவங்களோட லோன் புக்ல ரீட்டைல் லோனும் சரி எம்எஸ்எம்இ லோனும் சரி ரெண்டுமே நல்ல growth கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நான் இந்த ஃபால்ல சவுத் இந்தியன் பேங்கை கொஞ்சம் குவான்டிட்டிஸ் அக்குமுலேட் அப்படிங்கிறத பண்ணியிருந்தேன். அடுத்து கடந்த 2 நாளா ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருக்கிற நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஷேர் அப்படின்னு பார்த்தோம்னா அது கல்யாண் ஜுவல்லர்ஸ் தான். நேற்று கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல ஒரு பெரிய ஃபால் அப்படிங்கிறது இருந்துச்சு. கிட்டத்தட்ட 9% கிட்ட ஷேர் பிரைஸ் டிராப் ஆச்சு. 380 ரூபாயில இருந்து 352 ரூபா வரைக்கும் ஷேர் பிரைஸ் போயிருந்தது. பட் இன்னைக்கு திரும்ப மார்க்கெட்ல ஷேரை ஏத்தி 374 ரூபா அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வெலட்டாலிட்டிக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா கம்பெனிஸ் மாதிரியுமே கல்யாண் ஜுவல்லர்ஸுமே அவங்களோட Q1 அப்டேட் கொடுத்திருக்காங்க. ரெவன்யூ பார்த்தோம் அப்படின்னா இயர் ஆன் இயர் 38% க்ரோ ஆயிருக்கு. ஸோ இதுவுமே ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். அதுவும் குறிப்பா இவங்களோட சப்சிடரி நிறுவனமான கேண்டியர் அப்படிங்கிற அந்த செக்மெண்ட் 112% இயர் ஆன் இயர் க்ரோ ஆகிருக்கு. இந்த செக்மெண்ட்ல தான் அவங்க ஆன்லைன் அப்புறம் மாடர்ன் ஜுவல்லரிஸ் எல்லாமே செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த செக்மெண்ட் டபுள் ஆயிருக்கு அப்படிங்கிறதும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட் தான். அடுத்து சேம் ஸ்டோர் சேல்ஸ் growth அப்படின்னு பார்த்தோம்னா அதுவுமே 28% க்ரோ ஆயிருக்கு. அவங்களோட நெட்வொர்க்கை 524 ஷோரூம்ஸா எக்ஸ்பேண்டும் பண்ணியிருக்காங்க. பட் மார்க்கெட் இதை விட அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிச்சா என்னன்னு தெரியல. ரிசல்ட் இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் ஷேர் கரெக்ட் ஆச்சு. பட் இன்னைக்கு திரும்ப இந்த கரெக்ஷன் அப்படிங்கிறது ரிகவரி ஆயிடுச்சு. நேற்று நான் கல்யாண்
ஜுவல்லர் ஷேரை வந்து ஒரு 3 ஷேர் கிட்ட வந்து கன்சிடர் அப்படிங்கிறத பண்ணியிருந்தேன். இப்போ சிட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஷேர்ல வந்து கிட்டத்தட்ட டபுள் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ லாங் டேர்மா இந்த ஷேர்ல growth அப்படிங்கிறது நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணமா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்க ஃப்ரான்ச்சைசி லெட் மாடலை வந்து கண்டினியூ பண்றாங்க. ஸோ இதுல அவங்களுக்கு growth அப்படிங்கிறது நல்லா இருக்கு. கேபெக்ஸ் இன்ஃபியூஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா வந்து பண்ணா போதும் அப்படிங்கிற அந்த மாடல் இருக்கிறதுனால லாங் டேர்ம்ல இந்த கம்பெனில growth வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சிட்டி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து எல்என்டி அவங்களோட இந்த ஏஐ அண்ட் டேட்டா சென்டர் இது ரிலேட்டடான டெவலப்மெண்ட்ஸ்க்காக வியோமா அப்படிங்கிற அந்த செக்மெண்ட்டை வந்து உருவாக்கி இருந்தாங்க. இப்போ அதுல என்விடியா கூட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து நாங்க போட்டிருக்கோம். 100% எங்களோட பிரைவேட் ஏஐ ஒர்க்லோட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நாங்க இந்த ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்என்டி ஷேர்ல இந்த வெஸ்ட் ஏஷியா வார் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாச்சு அப்படின்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் நினைக்கிறேன். ப்ரீவியஸாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்திருந்தது. அதுக்கப்புறம் ஷேர் வந்து நல்லா ரிகவரி ஆயிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணி இந்த ஷேர்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதா அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். அடுத்து நாட்கோ ஃபார்மால ஒரு அப்டேட் வந்து இருக்கு. நாட்கோ ஃபார்மா கடந்த ஒரு வாரமாவே நல்ல ஒரு அப்வர்ட் மூவ்மெண்ட்ல இருக்கு. சடனா ஒரு டிராப்புக்கு அப்புறம் நல்லாவே வந்து ரிகவரி ஆயிருக்கு. இப்போ இந்த ஷேர்ல என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு முன்னணி நிறுவனம் வந்து அட்டாக் இன்ஹிராம் அப்படிங்கிற அந்த கம்பெனி. ஸோ அந்த கம்பெனில ஆல்ரெடி நாட்கோ ஃபார்மாக்கு 35.75% ஹோல்டிங் அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்போ திரும்ப அந்த கம்பெனில 1400 கோடி வந்து நாங்க இன்வெஸ்ட் பண்ண போறோம். அதன் மூலமா எங்களோட ஹோல்டிங்கை வந்து 49% வந்து இன்க்ரீஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல 2 விஷயம் வந்து பண்றாங்க. ஒன்னு, இந்தியாவை தாண்டி குளோபல் லெவல்ல அவங்க பிரசன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவை மட்டும் டிபெண்ட் பண்ணாம அவங்களோட அந்த ரெவன்யூ மாடல் அப்படிங்கறத வந்து டைவர்சிஃபை பண்றதுக்கும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உதவும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்க இந்த இன்வெஸ்ட் பண்ற இந்த நிறுவனம் அப்படிங்கிறது சவுத் ஆப்பிரிக்காவிலேயே 2வது பெரிய ஒரு ஃபார்மா கம்பெனி. அடுத்து டாடா மோட்டார்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட கோலா வந்து அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல ஆண்டுக்கு 12 லட்சம் வாகனங்களை வந்து நாங்க விற்பனை பண்றதுக்கு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதன் மூலமா 20% மார்க்கெட் ஷேர் வந்து நாங்க பிடிக்க போறோம். எங்களோட ப்ராஃபிட் மார்ஜினையும் டபுள் டிஜிட்ல வந்து வைக்கிறதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு கோலை வந்து செட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹெச்சிஎல் டெக் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏஐல எங்களோட அந்த பொசிஷனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக 2000 கோடி வந்து நாங்க ஜாஸ்பர் சாஃப்ட் அப்படிங்கிற அந்த நிறுவனத்துல வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து நாங்க அக்வசிஷன் பண்றதன் மூலமா எங்களால இந்த ஏஐ ஸ்டாக் அந்த ரிலேட்டட் சேவையில வந்து எங்க பொசிஷனை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உலகம் ஃபுல்லா 10,000க்கும் மேற்பட்ட குளோபல் கஸ்டமர்ஸ்க்கு நாங்க வந்து இந்த ஏஐ ஸ்டாக்கை வந்து பண்ண போறோம். ஸோ அதுக்கு இந்த அக்வசிஷன் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹெச்சிஎல் டெக்கும் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஷேர் ரிலேட்டட் நியூஸ் வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல இருந்தது. அடுத்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு சில ஷேர்ஸ்ல வந்து ஒரு சில அப்டேட் இருக்கு. அதுல என்னென்ன அப்படிங்கிறத ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாடா பவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நியூக்ளியர் எனர்ஜில வந்து நான் வந்து என்டர் பண்ண போறேன். ஸோ அதன் மூலமா எங்களோட ஒட்டுமொத்த ப்ராஃபிட்டை வந்து 10,000 கோடிக்கு வந்து நாங்க டார்கெட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பிபிசிஎல் இன்னைக்கு ஷேர் பிரைஸ் வந்து கரெக்டா இருந்தது. ஏன்னா க்ரூட் ஆயில் பிரைஸ் அப்படிங்கிறது அப்பா இருந்ததுனால. பட் கம்பெனி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் இயர் 27க்குள்ள நாங்க 12,000 கோடி கேபெக்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறோம். இவி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயுமே நாங்க வந்து கவனம் செலுத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ட்ரெண்ட் வந்து அவங்களோட Q1 அப்டேட் வந்து கொடுத்திருந்தாங்க. ரெவன்யூ அப்படிங்கிறது 19% வந்து சஜ்ஜா இருந்தது. ஸ்டோர்ஸ்மே பாத்தீங்கன்னா 982 ஜூடியோ ஸ்டோர்ஸ் வந்து அவங்க அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் ஷேர் 12%க்கு மேல ஒரு கடும் சரிவு வந்து சந்திச்சிருந்தது. அதுக்கு 2 காரணங்கள். ஒன்னு, மார்க்கெட் வந்து 22% இருந்து 23% வரைக்கும் ரெவன்யூ growth இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க. பட் ரெவன்யூ growth அப்படிங்கிறது 19% தான் இருந்துச்சு. அடுத்து சேம் ஸ்டோர் சேல்ஸ் growth அப்படிங்கிறது 5% இயர் ஆன் இயர் குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த 2 காரணங்களால் தான் ட்ரெண்ட் ஷேர் வந்து பயங்கரமான ஒரு சரிவை வந்து சந்திச்சிருந்தது. ஏன்னா வேல்யூவேஷன் அப்படிங்கிறது 90 PE கிட்டே இருந்துச்சு. ஸோ அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை அவங்க வந்து மீட் பண்ணல அப்படிங்கிறதுனால ஷேரை வந்து போட்டு அடிச்சு முடிச்சிட்டாங்க. இப்பயுமே இது வந்து ஓவர் வேல்யூட் ஷேராக தான் வந்து நான் வந்து பார்க்குறேன். அடுத்து இன்னைக்கு பேங்க் நிஃப்டியுமே 2% கிட்ட சரிவை வந்து சந்திச்சிருந்தது. HDFC பேங்க்ல ஒரு வாரமா இருந்த பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படிங்கிறது சப்டியூட் ஆகி திரும்ப 810 ரூபா அப்படிங்கிற லெவலுக்கு வந்துருச்சு. ஸோ 800 ரூபாய்க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா அப்பயுமே அக்குமுலேஷன் அப்படிங்கிறத நான் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன்.
அடுத்து ஃபினோலெக்ஸ் கேபிள் ஒரு மாசத்துக்கு முன்னாடி சடனா ஒரு டிராப்ல வந்து 1000 ரூபாய்க்கு கீழே வந்துருந்துச்சு. அப்போ வந்து நான் வந்து அக்குமுலேட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். பட் அங்கிருந்து திரும்ப ஏறி 1100 ரூபாய்க்கு மேல வந்து போயிருந்துச்சு. பட் லாஸ்ட் 1 வீக்கா ஒரு 11% கிட்ட கரெக்ட் ஆகி இப்பயும் 1028 ரூபா அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. ஸோ 1000 ரூபாய் இந்த ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா அக்குமுலேஷன் அப்படிங்கிறத ஒரு ஷேர் 2 ஷேர் அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைச்சு வச்சிருக்கேன். ஃபினோலெக்ஸ் கேபிள் என்ன அப்டேட் இருக்கு அப்படின்னா, கம்பெனி வந்து கம்யூனிகேஷன் கேபிள் செக்மெண்ட்ல வந்து நாங்க ஒர்க் பண்ண போறோம். ஏன்னா இந்த கம்யூனிகேஷன் கேபிள் அப்படிங்கிறதோட டிமாண்ட் அப்படிங்கிறது டேட்டா சென்டர் அப்புறம் ஏஐ வேவ் இதனால பயங்கரமா வந்து சர்ஜா இருக்கு. ஸோ அதை வந்து நாங்க கேபிட்டலைஸ் பண்ண போறோம், அதுக்கான ஒர்க்ல நாங்க வந்து இறங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஃபினோலெக்ஸ் கேபிள் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்தியாவோட இவி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பயங்கரமா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரீசெண்டா நடந்த ஃபியூல் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ்க்கு அப்புறம் மக்கள் வந்து ஈவியை அதிகமாக வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. பேசஞ்சர் வெஹிக்கிளில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜூன்ல வந்து இயர் ஆன் இயர் 63% வந்து இவி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது க்ரோ ஆயிருக்கு. அடுத்து 2 வீலர்ஸ்ல வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிறது 1 மந்த் வந்து கிராஸ் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபெடா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து மார்க்கெட்ல தொடர்ந்து டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றது அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே இருந்தது. பட் ஜூன்ல திரும்ப 2.6 மில்லியன் பீப்புள் வந்து டிமேட் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்பிஎஃப்சியில பார்த்தோம் அப்படின்னா கடன் வாங்குறது அப்படிங்கிறது மேல வந்து நல்லாவே வந்து க்ரோ ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 14.2% growth வந்து மேல வந்து என்பிஎஃப்சி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதுலயும் குறிப்பா கோல்ட் லோன் பார்த்தீங்கன்னா 70% கிட்ட சர்ஜ் ஆயிருக்கு. ஸோ மக்கள் கோல்ட் லோனை வந்து அதிகமா பேங்க்ஸ்லயும் வாங்குறாங்க, என்பிஎஃப்சிஸ்லயும் வாங்குறாங்க. நம்ம பிரைவேட் பேங்க்ஸ்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிரெடிட் growth அப்படிங்கிறது கடந்த ஒரு 2-3 மாசமா நல்லாவே இருக்கு. ஸோ மக்கள் அதிகமான கடனை வந்து என்பிஎஃப்சி அண்ட் பேங்க்ல வந்து வாங்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த டேட்டா பாயிண்ட் வந்து நமக்கு சொல்லுது. அதே சமயத்துல இந்த எல்னினோ அதோட எஃபெக்ட்னால மழை அப்படிங்கிறது இந்தியால கொஞ்சம் கம்மியா இருந்தது. பட் லேட்டா வந்து பிக்கப் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான டேட்டா வந்து கடந்த ஒரு 10 நாளா வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ ரெயின்ஃபால் அப்படிங்கிறது டிலே ஆயிருக்கு, அன்ஈவனா வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால கேரி செஷன் அப்படிங்கிற அந்த அறுவடை காலம் வந்து கொஞ்சம் லேட்டா வந்து பிக்கப் ஆயிருக்கு. பிக்கப் ஆயிருந்தாலுமே லாஸ்டோட கம்பேர் பண்ணும்போது 21% வந்து இந்த அறுவடை அப்படிங்கிறது கம்மியாகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால ரூரல் எக்கானமி அப்படிங்கிறது பாதிக்கப்படும். எஃப்எம்சிஜி பிளேயர்ஸுமே கடந்த ஒரு 2-3 மாசமா ரூரல் சைடில் வந்து டிமாண்ட் வந்து ரிவைவ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இப்போ திரும்ப இந்த எராட்டிக் ரைன்ஸ் அப்படிங்கிறது ரூரல் சைடில் வந்து ஒரு ப்ரெஷர் வந்து கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்மே வந்து ஒரு அலாட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இது எஃப்எம்சிஜி செக்டருக்கு மட்டும் கிடையாது, பேங்க்ஸுக்குமே அவங்களோட என்பிஎஸ் அதிகமாகிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் வந்து கொண்டு வரும். ஸோ இதோட எஃபெக்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக்டார் வைஸ் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து மே மாசத்தோட சென்ட்ரல் பேங்கோட டேட்டா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உலகம் ஃபுல்லா சென்ட்ரல் வங்கிகள் 41 டன் கோல்டை வந்து பை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து என்எஸ்சி ஐபிஓ செப்டம்பர்ல வந்து மார்க்கெட்டுக்கு வரும், 30,000 கோடி ஒர்த் ஆஃப் ஐபிஓ வந்து மார்க்கெட்டுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட் வந்து இப்போ கிடைச்சிருக்கு. அடுத்து நாளையில இருந்து ரிசல்ட் சீசன் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. டிசிஎஸ் அவங்களோட Q1 ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஸோ கொட்டாக் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓவராலா Q1 ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் ஓஎம்சி அதாவது ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து அடி வாங்கியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிரைவேட் பேங்க்ஸ் எல்என்டி, பெல், சைமன்ஸ் இவங்கெல்லாம் வந்து நல்லா வந்து growth கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொட்டாக் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நாளையில இருந்து ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிச்சது அப்படின்னா நம்மளோட வீடியோஸ்ல எல்லா கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களையுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பசலா ரிசர்ச் பண்ணுங்க, ஒரு சிபிரி சர்டிஃபிகேட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.